ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிராமத்து தொழில் வாங்க. உடனடி சூப்பரான இட்லி சாம்பார் செய்யலாம். துவரம் பருப்பு தேவையான அளவு எடுத்து வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் கொஞ்சம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே நீங்கள் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். அதை மாதிரி சேர்த்து நீங்கள் செய்யலாம். இது பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்புலாம் ஓரளவுக்கு நல்லா வறுந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். முதல்ல ஜீரகம் போட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் இப்போ சேர்த்து கை எடுக்காமல் நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. பருப்பு நல்லா வறுத்து வரும். பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. இதை எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கின்னு வரலாம். அதே வானல் வச்சு தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம் 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 துண்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இது மாதிரி பாதிப்படியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள். ஒரு கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா காய் வேக விடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ புளி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன கோழி குண்டு சைஸு புளி எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. தீ கம்மி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க துவரம் பருப்பு பொடி, அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயமாக தான் நீங்கள் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டிகள் இருக்கும், அப்படியே கலந்து விட்டோம்னா சரியாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் அரைச்ச துவரம் பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி அப்படியே ஊற்றிக்கங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். சாம்பார் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான உடனடி இட்லி சாம்பார் ரெடி. இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். பேச்சுலர்லாம் ஈஸியாக அதை மாதிரி செஞ்சுக்கலாம். குக்கரில் போட்டு பருப்பு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மினி இட்லி தான் போட்டிருக்கேன். இந்த மினி இட்லி கூட இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா ஊற வச்சு சூடாக சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.